விழுப்புரத்தில் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். விழுப்புரத்தில் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். விழுப்புரம் தொகுதியில் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் களம் காண இருக்கும் நிலையில் தற்போது ஊர்வலமாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். வாக்குகளை சேகரிக்க வந்தார் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது உங்கள் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாக்கு பானைக்கே, பானைக்கே, உங்கள் ஓட்டு பானைக்கே என்று உங்களை உறுதிப்படுத்துவதற்காக, உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிப்பதற்காக இதோ சமூக நீதியின் கொட்டிலா விழுப்புரம் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வந்தோம். இது எழுச்சி பயணமா, வாக்கு சேகரிக்கும் தேர்தல் பரப்புரை பயணமா, வெற்றி பயணமா என்பதை தடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு இந்த பயணம் பரப்புரை பயணம். மருத்துவக் கல்லூரியை உருவாக்கினார் தலைவர் கலைஞர் கரத்தால். அதே போல பொறியியல் கல்லூரியை உருவாக்கினார், நீதிமன்ற வளாகத்தை உருவாக்கினார், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கினார் கேட்டுக் கொண்டு வருகிறார். இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர், இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்றத்தில் 5 ஆண்டுகள் பணியாற்றி வெற்றி வாகை சூடியவர். அவருக்கு 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் பானை சின்னத்திலே வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்திலே அமைச்சர் பெருமான் அண்ணன் பொன்முடி அவர்கள் உங்களிடத்திலே பானை சின்னத்திற்கு வாக்குகளை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.